அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே அது வந்து நம்பர் 1ன்னு பேர் வாங்கியிருக்கு. எதுனால தெரியுமா? 0 டெத் ஆஃப் ப்ரெக்னென்ட் மதர்ஸ். கர்ப்பமான தாய்மார்களில் 0 டெத், யாருமே சாகாத அளவுக்கு ஒரு பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக அவங்க சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பெரம்பலூர் மாவட்டம்னு சொல்லணும்னா, அது கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் கிடையாது. அங்கேயே வந்து நம்ம தமிழக அரசோட இந்த மருத்துவ திட்டங்கள் மூலமாக எல்லாருக்கும் காப்பாற்றுறாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஏன் எல்லோரும் 2 கல்யாணம் பண்ணாங்க, 3 கல்யாணம் பண்ணாங்க? ஏன்னா இப்போ 2 பிள்ளை பிறக்கும்போது 3வது பிள்ளை பிறக்கும்போது அந்த பாட்டி செத்து போயிடும் பிரசவத்தில். இவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி 90 வயசு வரை இருந்தாங்க தெரியுமான்னு. உங்கள் பாட்டி 90 வயசு வரை இருந்தாங்க, அந்த தெருவிலேயே இன்னொரு 10 பாட்டி 30 வயசில் 20 வயசில் செத்து போனாங்க. அதை ஏன் வெளியே சொல்ல மாட்டேறீங்க? இல்லை, எங்கள் தாத்தா 99 வயசு வரை இருந்தார். ஆமாம், உங்கள் தாத்தா 99 வயசு வரை இருந்தார். அவர் அது மாதிரி இல்லைன்னா நீங்கள் பிறந்திருக்க மாட்டார். அவர் 99 வயசு இருந்தார். அவர் கூட பிறந்த 9 பிள்ளைங்களில் 6 பிள்ளைங்க செத்து போச்சு, அது தெரியுமா? அதை ஏன் வெளியே சொல்ல மாட்டேன்? இந்த கேள்விகளை கேளுங்க. இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்டிலேயே இயற்கை முறையில் பிரசவம். அந்த பொண்ணை கொல்றதுக்கு உள்ள வழி அது. அந்த பொண்ணு உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குது, நீ நான் உன் கூட